இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய துணைக்கண்டத்தின் நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கோரிக்கைகள், அங்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இப்ப பீகாருக்கு செய்யாதன்னு நம்ம சொல்லல. பீகாருக்கு நீங்கள் கொடுப்பது என்பதும் பீகாரினுடைய வளர்ச்சிகளை நீங்கள் தனியாக செய்வது என்பதும் எப்ப வேணாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் கூட உங்களுடைய அரசினுடைய துறைகளின் மூலமாக நிதி ஒதுக்க முடியும். ஆனால் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற ஒரு பேர் கூட இல்லை என்பது இந்த பட்ஜெட் மட்டுமல்ல, போன பட்ஜெட்லயும் தமிழ்நாடு என்ற ஒரு பேர் கூட கிடையாது. அப்படி என்ன தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுல உங்களுக்கு வெறுப்பு, உங்களுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை தான் நம்ம கேட்கிறோம். ஒண்ணு இல்ல, நாம அரசு வச்ச கோரிக்கைகள் ரயில்வே துறையில வைக்கிறோம். மெட்ரோ நின்னுகிட்டு இருக்கு, மெட்ரோவினுடைய பாதை புதிய பாதையும் போட்டு அதையும் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அதை பற்றி ஒரு கருத்து, ஒரு எழுத்து கூட நிதியமைச்சர் சொல்லல, நிதி ஒதுக்கல. அப்படின்னும் பொழுது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எங்களுடைய தலைவருக்கு, அதாவது தமிழக முதல்வர் ரொம்ப கோபமாக ரொம்ப வேகமாக கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றீங்க. அவருடைய கண்டன இதுல கூட மிக தெளிவாகத்தான் அவரு குறிப்பிட்டிருக்கிறார்.